பாக்கியா கவுன்சிலருக்கு எதிரான ஆளு, மினிஸ்டருக்கு நெருக்கமான ஆளு ஒருத்தர் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக டைரக்டாவே போக, ஆனா அவங்களோ மினிஸ்டரோட பர்த்டே பார்ட்டியிலேயே இந்த கவுன்சிலரை பழி வாங்கி கட்சியை விட்டு வெளியவே துரத்தணுன்ற முடிவோட மினிஸ்டரோட வீட்டுக்கே போயிடுறாங்க. அதனால அங்க போன பாக்கியாவும் வாசல்ல நின்று மினிஸ்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க வந்த கவுன்சிலரோ பாக்கியா அங்க இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே கோவத்தோட அவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டதுலயே உள்ள இருந்த கட்சிக்காரங்க அத்தனை பேரும் வெளியே வர, அதுல கவுன்சிலருக்கு எதிரான ஆளுமே வெளியே வந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனை பண்ணிக்கிறத பார்த்த கவுன்சிலருக்கு எதிரான ஆளுமே எல்லாருமே உள்ள போனதுக்கு அப்புறமா பாக்கிய கிட்ட என்ன விஷயம்ன்றத முழுசா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கவுன்சிலரை நம்ம பழிவாங்கிறதுக்கு பாக்கியாவை பயன்படுத்திக்கலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம, மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா நான் கூப்பிட்டு அனுப்புற வந்து என்கிட்ட சொன்னதை மினிஸ்டர் கிட்டயும் சொல்லு, இந்த கவுன்சிலரோட பிரச்சனை மொத்தமா தீந்துரும்னு பாக்கியாவுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்கள வெளியவே நிறுத்தி வச்சிருக்காங்க. பாக்கியாவுமே ரொம்பவே ஆர்வத்தோட ரொம்ப நேரமா மினிஸ்டருக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒரு வழியா மினிஸ்டருமே அங்க வந்துடுறாங்க. மினிஸ்டர் வந்ததுக்கு அப்புறமா பாக்கியாவுக்கு உதவி பண்ணதா சொன்னாலதான் முதல்ல மினிஸ்டருக்கு சால்வெல்லாம் சாத்தி விடுறாங்க. அடுத்து கவுன்சிலர் சாத்தி விட்டுக்கிட்டு இருக்க இதை பார்த்த செல்வியும், என்னக்கா என்ன இவங்க எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாட்டத்துல நம்மள மறந்துட மாட்டாங்களே, உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சேக்கா, எப்பக்கா வருவாங்க, ஒருவேளை இவரும் நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாங்களா? பாக்கியாவோ அப்படிலாம் இருக்காது செல்வி, அவங்க பேசினதை பார்த்தா கண்டிப்பா அவங்க நமக்கு உதவி செய்ய வந்தே தீருவாங்க, அந்த நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன், ஆனா தேவையில்லாம என்ன பயன்படுத்தாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ரொம்பவே பதட்டத்தோட அவங்க வந்து நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு பாக்கியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், பாக்கியாவோட இந்த நம்பிக்கை வீணாகாம அவங்க கவுன்சிலரோட சதி திட்டத்துல இருந்து செலியனை எப்படியாவது மீட்பாங்களா? அதே சமயம் ஒட்டு மொத்தமா தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரச்சனையா இருக்க கவுன்சிலரோட கதையுமே முடிப்பாங்களா? அடுத்து பாக்கியாவுக்கு உதவி செய்ய அவங்க திரும்பி வருவாங்களா? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.